அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இஸ்ரேல் மக்களை பாலை நிலத்தில் ஆண்டவர் மேகத்தூணாகவும் அக்கினி மதிலாகவும் இருந்து பாதுகாத்து வந்தார். ஆனால் அந்த மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து புலம்பினார்கள். அவர்கள் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்காமல் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்து வந்தார்கள். அதனால் அவர்களால் கானான் தேசத்திற்குள் நுழைய முடியவில்லை. நாமும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறோமே தவிர அவர் காட்டுகிற வழியில் நடப்பதில்லை. நம்முடைய விருப்பத்தின்படிதான் நடக்கிறோம். நான் நினைப்பதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர அவர் செய்வது எல்லாம் நம்முடைய நன்மைக்காக செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கவில்லை. இன்றைய நற்செய்தியில் அந்த தொழுநோயாளி, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால் முடியும் என்று கூறுகிறார். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆனால் நாம் நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், நாம் விரும்புவது நடக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் விண்ணக தந்தையே, இறைவா, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா இயேசுவே, எங்களை மீட்க வந்த தேவனே, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா ஆவியானவரே, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி தேவனே. அப்பா தந்தையே, அன்று இஸ்ரேல் மக்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது போனார்கள். அப்பா நாங்கள் அவர்களைப் போல இல்லாமல் நீர் கூறுகிற வார்த்தையின்படி, உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அப்படி வாழாத தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே. ஆண்டவரே, நீர் செய்வது, நீர் விரும்புவது எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அப்பா நீர் எங்களுக்கு நல்லதையே செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்பா உம்முடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ராஜா. அன்பின் தேவனே, இதோ எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியும் ராஜா. ஆண்டவரே, நீர் அந்த தொழுநோயாளி மீது இரக்கம் காட்டியது போல நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் காட்டி அன்போடு இரக்கத்தோடு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் தேவன். எங்களோடு எங்களை வழி நடத்தும். அப்பா நாங்கள் தவறிய நேரங்களுக்காக எங்களை மன்னியும். அப்பா எங்களுடைய தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீ நினைவில் கொள்ளாதையும் தேவனை எல்லாவற்றையும் மன்னித்து விடும். அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 14. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் பாலை நிலத்தில் சோதனை நாள் என்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தாலே மாற்றப்பட்டு கடின உள்ளத்தினராகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 40 முதல் 45. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார்.
எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.